நாம் ஆழ்வார்கள் என்று சொல்கிறோம். எப்படி சைவ சமயத்தில் நாயன்மார்கள் என்று சொல்கிறோமோ அதுபோல வைணவத்தில் ஆழ்வார்கள் என்று சொல்கிறோம். அதிலே ஒரு பெண் ஆழ்வார் உண்டு, அவர்தான் ஆண்டாள் நாச்சியார். நம் எல்லோருக்கும் தெரியும். நான் வைணவ கோவில்களுக்கு போகிற போது சுவாமி முன்னாடி நின்று பெருமாளை பார்த்து இந்த பாசுரம் தான் சொல்லுவேன். எந்த கோவிலுக்கு போனாலும், குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தர செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கையாழ்வார் எழுதிய பாசுரம் இது. நல்ல குலம் கொடுக்கும், நிறைய பணம் கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், வானத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் உயர்வானதோ அவற்றை கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அம்மாவை விடவும் எதெல்லாம் நல்லதோ அவற்றை நமக்கு செய்யும். எது செய்யும்? நாராயணா என்னும் நாமம் என்கிறார் திருமங்கையாழ்வார். இந்த பாசுரத்தை தினமும் பூஜையில நாம சொல்லலாம். இந்த நாராயணா என்கிற நாமத்தை கற்பதற்காக, மந்திர உபதேசம் பெறுவதற்காக ராமானுஜர் செய்த பிரயத்தனம் என்பது மிக பெரியது. அந்த கதையை படிக்கிற போதே கேட்கிற போதே சிலிர்த்து போகும். ராமானுஜர் மந்திர உபதேசம் பெறுவதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களை சந்திக்க வருகிறார். ஆனால் திருக்கோஷ்டியூர் நம்பி உடனடியாக மந்திர உபதேசம் செய்யவில்லை. 18 முறை திருப்பி அனுப்பினார். நிறைய பேர் மேடையில் பேசும்போது சொல்லுவாங்க, திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜம் அவர்களை 18 முறை திருப்பி அனுப்பினார் என்று. என்னென்ன காரணங்களை சொல்லி திருப்பி அனுப்பினார் என்பது ஒரு அரை மணி நேர சொற்பொழிவுக்கு உரிய விஷயம். வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு முறை உங்களுக்கு நான் சொல்றேன். முதல் முறை ராமானுஜர் வருகிறார், அவர் ஒரு காரணத்தை சொல்லி பிறகு வா என்கிறார். இப்படி 17 முறை வந்து 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 போகிறார். 18வது முறையாக அவர் சொல்கிறார், குருவின் அருளை பெற்று கொண்டு வா. குரு அருள்தான் திருவருளை பெற்று தரும் என்பதை உணர்ந்து கொண்டு வா. ராமானுஜர் 18வது முறை வந்த பிறகு திருக்கோஷ்டியூர் நம்பி அவருக்கு இந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார். உபதேசம் செய்துவிட்டு அவர் சொன்னார், உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஆனா நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மந்திரத்தை பெறுவதற்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது. உனக்கு தகுதி இருக்கின்றதுனால தான் நான் சொன்னேன். நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னா உனக்கு நரகம் கிடைக்கும் என்று சொல்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ராமானுஜர் என்ன செய்தார் தெரியுமா? நான் எனக்கு நலம் தருகிற, எனக்கு சொர்க்கத்தை தருகிற மந்திரத்தை கற்றுக்கொண்டு விட்டேன், உபதேசம் பெற்று விட்டேன். இதை மற்றவங்களுக்கு சொன்னா எனக்கு நரகம் கிடைக்கும், அதனால நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்கல. கோவில் கோபுரத்தில் ஏறி நின்று ஊர் மக்களை எல்லாம் அழைத்தார். அந்த மந்திரத்தை மக்களுக்கு சொன்னார். உனக்கு நான் என்ன சொன்னேன்? வேற யாருக்காவது இதை சொன்னா உனக்கு நரகம் கிடைக்கும்னு சொல்லியும் எப்படி இந்த ஊர் மக்களுக்கு நீ இதை சொன்னாய் என்று கேட்ட போது ராமானுஜர் சொன்ன பதில் மிக முக்கியமானது நண்பர்களே. அவர் சொன்னார், நான் ஒருவன் நரகம் போனாலும் இத்தனை பேரும் சொர்க்கம் போவார்களே, அதற்காகத்தான் சொன்னேன். அவர்கள் சொர்க்கம் போனால் அந்த மகிழ்ச்சி எனக்கு போதுமானது என்று சொன்னார் ராமானுஜர். அதனால்தான் இன்றைக்கும் ராமானுஜரை நாம் போற்றி வணங்குகிறோம். மாபெரும் மகான் அவர். அந்த நாராயணா என்கிற நாமம் நமக்கு எல்லா விதமான உயர்வுகளையும் தர வல்லது என்று திருமங்கையாழ்வார் பாடினார் இல்லையா? அந்த பாசுரத்தை எங்களால பூஜையில ஒரு பாட்டு தாங்க சொல்ல முடியும், அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கு அப்படின்றவங்க குலம் தரும் என்று தொடங்குகிற அந்த பாசுரத்தை பூஜையின் போது சொல்லலாம். மீண்டும் நாளை வேறொரு செய்தியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் சுமதி.